அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மதராசி இந்த திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை நம்ம பார்க்க போகிறோம். மதராசி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மிணி, பிஜு மேனன், வித்யுத் ஜம்மால், விக்ராந்த் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அனிருத், படத்துடைய எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஏஆர் முருகதாஸ். மதராசி திரைப்படத்துடைய கதை என்ன? இந்த படத்துடைய கதையை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, சிறு வயதிலேயே தனது குடும்பம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. ஆனால் யாரை பார்த்தாலுமே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மாதிரியே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தோணுது. அவருக்கு ஒரு புதுவிதமான வியாதியும் இருக்குது. அந்த வியாதியை வைத்து அவர் யாருக்கு என்ன ஆபத்தாக இருந்தாலும் பார்க்குறவங்க, எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல இருக்கிறவங்க, அங்கே எங்கே போனாலுமே ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறவங்கள இவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நினச்சி காப்பாற்றிட்டே வராரு. எதனால் இவர் காப்பாற்றுறாரு? இவருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் மலருது. இவர் ஒரு பேஷண்ட்டு, இவர் ஒரு 14 வருடமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சே ஒரு ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. அந்த லவ்வும் பிரேக்கப் ஆகிடுது. அந்த லவ் பிரேக்கப் ஆன உடனே இவர் சூசைட் பண்ணிக்கணும் பல விதமான புது முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறாரு நம்ம படத்துடைய கதாநாயகர் சிவகார்த்திகேயன். கவர்மெண்ட் ஒரு சமூக விரோத கும்பல், அதாவது கன்னை சப்ளை பண்ணுற ஒரு சமூக விரோத கும்பலை தரமட்டமாக்கி அந்த கும்பலை எப்படியாச்சும் அழிச்சோம், இல்லைனா பொதுமக்கள்கிட்ட ஈஸியாக கன்று கிடச்சிடும், எல்லாருக்கிட்டையுமே கன்று கிடச்சிடும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர்ஸ் எல்லாமே முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சி தோல்வியை தழுவுறாங்க. தோல்வியை தழுவின பிறகு என்னடா யோசிக்கலாம்னு நினைக்கும்போது அதே இவர் நினைவுக்கு வராரு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பிஜு மேனனுக்கு. அதாவது சிவகார்த்திகேயன் எப்போ பார்த்தாலும் என்னை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் சாகணும் சொல்லும்போது, நீ ஏன்டா சும்மா சாகிற, எங்கள் நாட்டுக்காக இல்லைங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணி சாவுன்ற மாதிரி அந்த ஆப்ரேஷனுக்குள்ளே சிவகார்த்திகேயன் அவர்களை கொண்டு வராங்க. இவரை கொண்டு வந்த பிறகு அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்களா, இவருக்கு பிரேக்கப் ஆன காதல் திரும்பவும் மலர்ந்ததா அப்படின்றது தான் இந்த படத்துடைய சுருக்கமான கதை. இந்த கதையே இந்த படத்துக்கு போதுமானது தான். ஏன்னா அதாவது ஒரு ஜாலியான ஒரு பர்சன் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அந்த மாதிரி ஒரு ஹீரோவை கொண்டு ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறது ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது சார். அதே மாதிரி ஆக்ஷன் காட்சிகளிலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளோடு தான் அவர் அறிமுகமே ஆகிறாரு. அந்த சண்டை காட்சிகளில் கூட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸு நல்லாவே, அந்த கன் ஷூட்டு, அந்த ஷாட்டு, இந்த எகிரி அடிக்கிறது, பேக் கிக்கு, இதெல்லாமே பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பொருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ரோல் எல்லாம் எடுத்து பண்ணுறது சார், இந்த பக்கம் நான் கொஞ்சம் மென்டல் மாதிரி ஒரு பேஷண்ட்டு சார், இந்த பக்கம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ஹீரோ சார், இந்த பக்கம் நான் லவ்வும் பண்ணுவேன் சார், ஒரே படத்தில் இத்தனை மாதிரி தோற்றங்களில், ஆனால் ஒரே ஒரு கெட்டப் போடவே இந்த மாதிரி தோற்றங்களில் ஆக்டிங்கில் கொடுக்கறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சார். இப்போ நம்ம இவர் படமே எடுத்துங்களேன், ஒரு கஜினி திரைப்படத்தில் கூட சூர்யாவுக்கு பார்த்தா 2 விதமான கேரக்டர் இருக்கும். ஒரு சஞ்சய் ராமசாமின்ற ஒரு ஏர் வைஸ் சேர்மேனாகவும், இன்னொரு பக்கம் மொட்டை அடிச்சுட்டு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் 2 விதமான பரிமாண தோற்றங்களில் நடிச்சிருப்பார் சூர்யா அவர்கள். ஆனால் சிவகார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரே தோற்றத்திலே 3 விதமான ஆக்டிங்கை நிஜமாகவே இந்த படத்தில் காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். உண்மையாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் இந்த நடிப்பின் மூலமாக. அடுத்து பார்த்திங்கன்னா படத்துடைய கதாநாயகி ருக்மிணி அவர்கள் ஒரு டென்டல் டாக்டராக இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயன் மீது அவங்களுக்கு காதல் வருது. இவருடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச பிறகு கூட அவங்க மேலே காதலிக்கிறாங்க. அவங்க கதாபாத்திரம் அழுத்தம் திருத்தமாக இல்லைனா கூட அவங்க கொடுத்த விஷயத்தை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல தெளிவாக சொல்லலாம். பிஜு மேனன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. பல விதமான விஷயங்களில் அந்த அவருடைய டார்கெட்டை எப்படியாச்சும் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆதங்கத்துலேயோ அந்த விஷயங்கள்லையோ அவருக்கு போலீஸ் ஆஃபீஸராக பக்காவாக கையாண்டிருக்காரு. அவருடைய மகனாக விக்ராந்த் இருக்கார், அவரும் போலீஸ் ஆஃபீஸராகவே இருக்கார் இந்த படத்தில். வித்யுத் ஜம்மால் இந்த படத்தில் வில்லன், நம்ம துப்பாக்கியில் பில்லா 2ல் பார்த்த அந்த டிமிட்ரியை திரும்பவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்தில் கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த மாதிரி வில்லன்கள்லாம் ஒரு எலக்டாக ஒரு டெரரிஸ்டான ஒரு டெரரான வில்லன்லாம் நம்ம பார்க்குறதே அபூர்வம் தான் தமிழ் சினிமாவில். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் நல்லாவே கையாண்டிருக்கார் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அங்கங்கே சின்ன தோல்விகள், என்னப்பா இது, இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் ஏன்ப்பா எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிது முதல் பாதியை பொறுத்த வரைக்கும். ஆனால் முதல் பாதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காமெடி, ஆக்ஷனு, லவ்வு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அனைத்து தரப்பு ஆடியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி முதல் பாதியை கொடுத்ததில் முருகதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் பாதி எப்படியா நகரப்போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது 2ஆம் பாதி முழுவதுமே அந்த ஆப்ரேஷனில் சிவகார்த்திகேயன் என்ன பண்ண போகிறார், உண்மையிலேயே அவர் சூசைட் பண்ணி இறக்கிறதுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இறக்குறாரா அப்படின்ற விஷயத்தை
ஒரு கேஸ் ஃபேக்ட்ரியில் வச்சு வந்து நிறைய சீன்ஸை வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்களை ரொம்பவே கையாண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையே சொல்லப்போனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய இசை அனிருத் அவர்கள் உண்மையாக சொல்லப்போனால் பிஜிஎம்மில் ரொம்பவே கலக்கியிருக்காரு. ஆரம்பத்திலே வந்து சலம்பலா சாங்கை வந்து ரசிகர்களை குதூகலப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அனிருத்துடைய இசையும் வந்து இந்த படத்தில் அழகாக புரிந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆக்ஷன் ஹீரோக்கள் சொல்லும்போது வந்து எந்த ஒரு ஹீரோவாக இருந்தால் கூட ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். உடனே வந்து நம்ம 4 சக்ஸஸ் கொடுத்துட்டோம், உடனே ஆக்ஷன் ஹீரோவாக மாதிரி மாஸ் படங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சா கூட இங்கே எந்த ஹீரோவாலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது. பல ஹீரோக்கள் உதாரணம் சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து நம்ம வீட்டு பிள்ளையாக பார்த்தா அந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை பார்க்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னப்பா இது சார், நான்லாம் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக மதிக்கிறேன் சார் உங்களை, நீங்கள் என்ன சார் திடீர்னு கண்டை தூக்கிட்டு சண்டைலாம் போடுறீங்க, 10 பேரை அடிக்கிறீங்க, பறக்கிறீங்க அப்படின்னு சொன்னிக்கும்போது அது ஏற்றுக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்றுக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அளவில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயனுக்கு அழகாக வந்து ஒரு ஆக்ஷன் ட்ரீட்டை முருகதாஸ் அவர்கள் பக்காவாக கையாண்டிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முருகதாஸ் அவர்கள் வந்து பல நடிகர்களை வைத்து ஆக்ஷன் படங்கள் கொடுத்தவர் தான். ஏன்னா அவருடைய முதல் படமே வந்து ஆக்ஷன் ட்ரீட் தான், தீனா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கஜினியாக இருக்கட்டும், ஒரு துப்பாக்கியாக இருக்கட்டும், ஒரு கத்தியாக இருக்கட்டும், ஒரு தர்பாராக இருக்கட்டும், எல்லா படங்களுமே பாருங்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு கதைக்களத்தோடு தான் கையாண்டிருப்பார். ஆனால் வந்து சிவகார்த்திகேயன் போன்ற ஒரு நம்ம வீட்டு பிள்ளையாக பார்த்த ஒரு ஹீரோ கொண்டு வந்து ஆக்ஷன் கலந்த கதையில் நடிக்க வைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஆனால் அதெல்லாம் வந்து பக்காவாக சிவகார்த்திகேயன் அவர்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக பொருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த இவர் பண்ணுற லூட்டிகள், அந்த சின்ன சின்ன சூசைட் அட்டம் பண்ணுறதுக்காக பண்ணுற சின்ன சின்ன லூட்டிகள்லாம் வந்து உண்மையாக அவரது ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து அழகாக கையாண்டிருக்கார் சிவகார்த்திகேயன் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திடலாம். உண்மையிலே என்னதான் இருந்தாலும் முருகதாஸோடைய டச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல சார், அது அங்கங்கே டச் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஸ்பைடரில் வர ஒரு டச்சு, இந்த சமூகத்தில் மேலே உள்ள ஒரு அக்கறையில் வர அந்த சில காட்சி அமைப்புகளாக அவர் முருகதாஸ் வந்து எப்பவுமே வைப்பார் அவருடைய படங்களில். ஸோ அந்த காட்சி அமைப்புகள் இந்த படத்தில் வந்து அவர் அழகாக வச்சுருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்துடைய இன்னொரு மேஜர் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால், இந்த படத்துடைய சண்டை காட்சிகளும் ஒளிப்பதும் இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக பொருந்திருக்கு அப்படின்றதுல வந்து தைரியமாகவே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து இன்னொரு மேஜர் ப்ளஸ்ஸு இந்த வந்து ஒளிப்பதிவும் சண்டை காட்சிகளும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ். ஏன் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு சிவகார்த்திகேயனை ஒரு ஆக்ஷன் கலந்த கதையில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து இன்னும் ஒரு மேலும் ஒரு படிக்கு மேலே ஏற்றிருக்கிறதுல கரெக்டாக சிவகார்த்திகேயன் பூர்த்தி செஞ்சிருக்கார் அப்படின்றதுல தெளிவுபடுத்திடலாம். இதில் வந்து நம்ம வந்து பெருசாக வந்து என்ன சார் இது நீங்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுங்க அப்படிலாம் இல்லை. உண்மையை நிச்சயமாக நீங்கள் போய் படம் போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து நம்ம ஜாலியாக ரசித்த ஒரு ஹீரோ. ரஜினி முருகன், வருத்தப்பட வாலிபர் சங்கம், சீமர் ராஜா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி படங்களை நம்ம சார் நாங்கள் ஜாலியாக ரசிச்சுமே சார் அந்த நடிகரை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஜாலியாக ரசிச்சிங்க இல்லை, அதேமாதிரி ஆக்ஷன் கலந்த ஒரு கதையோடு போய் ரசிங்க அப்படின்றத அழகாக எடுத்து சொல்லிடலாம். உண்மையை சொல்லப்போனால் இதை தான் நம்ம சொல்ல முடியும். சார் நீங்கள் எத்தனை நாள் சார் நீங்கள் ஜாலியான சிவகார்த்திகேயன் பார்ப்பீங்க, வாங்க சார் இப்போ ஆக்ஷன் கலந்த ஒரு சிவகார்த்திகேயனை பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி வந்து அவரே வந்து மக்களுக்கு ட்ரீட் கொடுத்த மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஹீரோ போடும்போது யாரை போடலாம் யோசிச்சு போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பல ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு கூட சரி நம்ம சிவகார்த்திகேயனை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு வந்து முருகதாஸ் யோசிச்சாரு பார்த்தீங்களா. அந்த விதத்தில் வந்து முருகதாஸ் அவர்களையும் பாராட்டலாம். ஏன்னா இந்த மாதிரி ஹீரோக்கள்லாம் இந்த மாதிரி ஒரு காமாக ஒரு ஜாலியாக ஒரு லவ் பண்ணிக்கிட்டு ஒரு பேஷண்ட்டாகவும் இருந்துக்கிட்டு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுற மாதிரி வந்து காட்சி அமைப்புகள் வந்து பண்ணணும்னா அது அவ்வளோ ஈஸியே கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து பக்காவாக பொருந்திருக்கு இந்த கதாபாத்திரம் அப்படின்றத தெளிவுபடுத்திடுறேன் நான் உங்களுக்கு. அப்புறம் சின்ன சின்ன கேரக்டரில் வர நிறைய நடிகர்கள் இருக்காங்க. லிவிங்ஸ்டன், இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தான பாரதி, இன்னும் பல நடிகர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன கேமியோக்கள் தான் வர்றாங்க. அவங்களாம் வந்து படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. பட் ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன தேவை யாரோ ஒருத்தர் போடுறதுக்கு இந்த நடிகராக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. முதல் பாதி ஆக்ஷன், காமெடி, லவ் எல்லாத்தையும் போட்டு சென்டிமெண்ட்டாக புழிஞ்சு எடுத்து உங்களுக்கு மசாலாவாக கொடுத்தா கூட இரண்டாம் பாதியில் உங்களுக்கு கதைக்களத்தை நோக்கி நகர்றதில் கரெக்டாக கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸுக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து நிற்பேன் சார் அப்படின்னு சொல்கிற ட்ரெய்லரில் சொன்ன அந்த டைலாக் ஏற்ற மாதிரி தான் மதராசி ஜக கில்லாடி அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.